தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருமாகிய நம்முடைய தலைவர் அண்ணாமலையார் அவர்களே, மேடையிலே இருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கவுண்டம்பாளையம் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட நம்முடைய கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கு முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி நிச்சயம். கோவை பாராளுமன்றம் வெற்றி நிச்சயம். ஆனால் நாமெல்லாம் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டியது என்னவென்று கேட்டால், எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பது அவருடைய ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அந்த அடிப்படையிலே நம் கூட்டணியோடு சேர்ந்து நம்முடைய அண்ணாமலை அவர்களை வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அனைவரும் பாடுபடுவீர்கள். பாடுபட்டு தமிழகத்திலேயே அதிகப்படியான வாக்கு வித்தியாசம் செய்த ஒரே பாராளுமன்றம் கோவை பாராளுமன்றம் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்துக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கோவை பாராளுமன்றத்தினுடைய நமது வெற்றி வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சிறப்புரையாற்றியிருக்கிறார். பாரத் மாதா கி. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான இந்த ஊழியர் கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய களப்பணியாளர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள், அமமுகவுடைய மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மணிகண்டன் அவர்களே, புதிய நீதி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் எஸ் செல்வராஜன் அவர்களே, அவர்கள் சார்பாக வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி அதனுடைய பொறுப்பாளராக மேடையில் மீது இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா தலைவர்கள், தேசிய பொதுக்குழு உறுப்பினர் மூத்த தலைவர் அண்ணன் ஜி கே செல்வகுமார் அவர்களே, இந்த பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் மாயின்மணி அவர்களே, நம்முடைய அன்புக்கினிய மாவட்ட தலைவர் அண்ணன் ரமேஷ் அவர்களே, இந்த பாராளுமன்றத்தினுடைய முழு நேர ஊழியராக பணியாற்றக்கூடிய அண்ணன் பொன் சரவணன் அவர்களே, கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளர் அருமை சகோதரி பிரீத்தி லட்சுமி அவர்களே, கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியினுடைய இணை அமைப்பாளர் அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களே, அண்ணன் ஒரு மக்கள் பிரதிநிதியாக கூட இருக்கிறாங்க. கவுண்டம்பாளையம் சட்டமன்றத்தினுடைய இணை அமைப்பாளர் முன்னாள் இந்த பகுதியினுடைய கவுன்சிலராக இருந்த அருமை சகோதரி மன்சலா அவர்களே, கவுண்டம்பாளையம் சட்டமன்றத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் ராஜா சுப்பிரமணியம் அவர்களே, நம்முடைய ஆட்டம் மிகுந்த மண்டல் தலைவர்கள், ஒன்றிய தலைவர்கள் மேடையில் மீது இருக்கின்றார்கள். துடியலூருடைய ஒன்றிய தலைவர் செந்தில் அவர்களே, கவுண்டம்பாளையத்தினுடைய ஒன்றிய தலைவர் விஜய கண்டிப்பன் அவர்களே, சரவணம்பட்டியினுடைய ஒன்றிய தலைவர் ரத்னசாமி அவர்களே, காலப்பட்டியினுடைய ஒன்றிய தலைவர் சகோதரர் செல்வராஜ் அவர்களே, பெரியநாயக்கன்பாளையம் மேற்குடைய ஒன்றிய தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்களே, பெரிய நாயக்கன்பாளையம் நகருடைய ஒன்றிய தலைவர் மகேந்திர ராஜ் அவர்களே, பெரிய நாயக்கன்பாளையம் கிழக்கினுடைய ஒன்றிய தலைவர் புவனேஷ் அவர்களே, எஸ் குலத்தினுடைய ஒன்றிய தலைவர் ஜானகி ராமன் அவர்களே, நம்முடைய முன்னாள் கவுன்சிலர் சரவணப்பட்டியினுடைய அன்புக்கிடையே அன்பு சகோதரர் நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர், நம்முடைய அன்பை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய ஐயா சின்ராஜ் அவர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சகோதரர்களே, பத்திரிகை நண்பர்களே, மிக முக்கியமாக கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியினுடைய ஊழியர் கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய களப்பணியாளர்களே, முதலாக நம்முடைய பாராளுமன்ற தேர்தல் அறிவுக்கு பிறகு வேட்பாளர் அறிவித்த பிறகு நாம் அனைவரும் கூட ஒரே இடத்துல சந்திக்கின்றோம். ஒரு
மிக முக்கியமான தேர்தல் களத்தில் உற்சாகமாக நின்று கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக எப்பொழுதும் இல்லாத ஒரு உற்சாகம் தமிழ்நாடு முழுவதுமே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், தலைவர்கள், களப்பணியாளர்கள் கோவை பாராளுமன்ற தொகுதியில உறுதியாக மக்களுடைய அன்பு நம்மோடு இருக்கிறது, உறுதியாக நமக்கு வெற்றி கிடைக்கும் என்கின்ற உற்சாகத்துல களப்பணியாளர்கள் நம் அனைவரும் கூட ஒரே இடத்துல அடுத்த 25 நாட்கள் நாம் எப்படி பணி செய்ய வேண்டும், நம்மிடம் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கு, நம்முடைய போட்டி யாரிடம் இருக்கிறது, கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கிடைக்கும் பொழுது எப்படிப்பட்ட மாற்றம் அடுத்த 5 ஆண்டுகள் நடக்கும், இதெல்லாம் கூட மக்கள் நம்ம கிட்ட கேள்வியா இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. அடுத்த 25 நாட்கள் உங்களுடைய பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு. முழு நேரமாக கவுண்டபாளையம் சட்டமன்ற தொகுதி முழுவதுமே மக்களை சென்று சந்திக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை உங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு நான் இங்கே வேட்பாளராக இருந்தாலும் கூட எனக்கு இன்னொரு பொறுப்பும் இருக்கு. நம்முடைய கட்சியினுடைய தலைவர் என்கின்ற முறையில தமிழகம் முழுவதுமே இன்னும் ஒரு 3-4 நாட்கள்ல நான் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன். வருகின்ற புதன்கிழமை நாம் நம்முடைய கட்சியின் சார்பாக உங்கள் அனைவரின் சார்பாக புதன்கிழமைக்கு காலையில் நம்முடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்த பிறகு அன்றிலிருந்து என்னை பொறுத்தவரை நீங்கள் வேட்பாளர்கள் என்று நம்பி உங்களிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு நான் திருநெல்வேலியிலும் இருக்க வேண்டும், தென்காசியிலும் இருக்க வேண்டும், சென்னையிலும் இருக்க வேண்டும், எல்லா பகுதியிலும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலும் இருக்க வேண்டும். எனக்கு 2 பொறுப்பு முக்கியமானது. பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக, உங்களுடைய வேட்பாளராக அந்த பொறுப்பு முக்கியமான பொறுப்பு. அதே நேரத்தில் தமிழகத்தில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் எல்லோருக்கும் சென்று ஆதரித்து இல்லாத மாதிரி நீங்க பாருங்க. நான் எங்கே யாருக்காக எங்கே பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தாலும் கூட கோயம்புத்தூர்ல நம்முடைய வேலை நடக்குது. நம்முடைய நண்பர்கள் ஒரு வீட்டுக்கும் ஏறி போய் மக்களை பார்க்கறாங்க, மக்கள்கிட்ட பேசுறாங்க. நம்முடைய நண்பர்கள் எல்லாரையும் பார்த்து அரவணைத்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, நம்முடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய நான் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பு கட்டளையை நீங்கள் எல்லோருக்கும் சொல்வீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு தான் இந்த கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி உங்களுடைய வேட்பாளராக நான் களமிறங்கியிருக்கின்றேன். இதை முதல் செய்தியாக உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய உற்சாகம் காரணம், நம் வெற்றியை சுவைத்து கோயம்புத்தூர்ல ரொம்ப நாள் ஆகிவிட்டது. 1998, 99 இந்த பாராளுமன்றத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி கடைசியாக நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். கடந்த 4-5 பாராளுமன்ற தேர்தலில் கடுமையாக உழைத்திருக்கின்றோம். வேறு வேறு காரணங்களுக்காக நாம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றோம். உதாரணத்துக்கு 2014 மிக மிக சொற்ப வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றோம். 2019 வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றோம். நல்ல வேட்பாளர் இருந்தும் கூட 2009, 4 கூட அதேதான். ஆனால் 98, 99 நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் செய்த பணி இன்னமும் கூட கோயம்புத்தூர் மக்கள் பேசுறாங்க. அது 20 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் கூட ஒரு முறை 2 முறை இங்கே பாரதிய ஜனதா கட்சியுடைய MP வந்தா என்ன நடக்கும் என்பதை மக்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறார். இன்னைக்கு 2024 அந்த முக்கியமான தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே ஆட்சிக்கு வரப்போகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். தெரியாதவர்கள் யாருமே இல்லை. ஒரு சாமானிய கட்சி நண்பர்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு சாமானிய பொதுமக்களை போய் மோடி ஐயா ஜெயிக்க போறாங்களான்னு கேட்டீங்கன்னா எல்லோரும் சொல்லுவார்கள், கண்டிப்பா மோடி ஐயா தான் ஜெயிக்க போறாங்க, எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா 400 MP ஜெயிப்பாங்களா, 450 MP ஜெயிப்பாங்களா என்பது மட்டும்தான் இன்னைக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய பாராளுமன்ற தேர்தல். ஏப்ரல் 19ஆம் தேதி ஆரம்பிச்சு மே மாசம் 1 தேதி வரை ஒரு பெரிய பாராளுமன்ற தேர்தலாக இது நடக்க இருக்கிறது. சுதந்திரத்திற்கு பிறகு 1952 பிறகு இதுதான் லாங்கஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன். இந்த தேர்தல் தான் லாங்கஸ்ட் எலெக்ஷன். முதல் பேஸ்ல இருந்து 7வது பேஸ் வரை நடக்கக்கூடிய தேர்தல் 1952 பிறகு அதிகமான நாட்கள். இது அதிகமான நாட்களாக இருந்தாலும் கூட நாம் ஏப்ரல் 19 பிறகு ஜூன் 4ஆம் தேதி வரை நாம் காத்திருக்க வேண்டும். மோடி அவர்கள் 400 எம்பிகளோடு வர்றாங்களா, 450 எம்பிகளோடு வர்றாங்களா? இது மட்டும்தான் ஒரு சாமானிய மக்கள் கேள்வி. அதுல எல்லோருக்கும் தெரியும், ஒரு கோயம்புத்தூர் போன்ற ஒரு தொழில் நகரம், வளர்ச்சி நகரம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலிருந்தும் கூட சகோதரர்கள் கோயம்புத்தூருக்கு வர்றாங்க. கோயம்புத்தூர்ல தொழில் ஆரம்பிக்கணும், அல்லது கோயம்புத்தூர்ல வேலை பார்க்கணும், அல்லது கோயம்புத்தூர்ல வாழணும், அல்லது
அல்லது கோயம்புத்தூர் ஊர்ல படிக்க வைக்கணும், அல்லது கோயம்புத்தூர் ஊர்ல இருக்கிற காலேஜுக்கு என் குழந்தைய படிக்க அனுப்பணும். ஆனால் கோயம்புத்தூர் மட்டுமே ஒரு மிக மிக வித்தியாசமான ஒரு நகரம். நானும் அது போலதான் 2002 கோயம்புத்தூர்ல படிப்பதற்காக வந்தேன். கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளுக்கு முன்பு. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, முதலாக கோயம்புத்தூருக்கு வந்த பொழுது நம்முடைய காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு 2 ட்ரங்க் பெட்டியை நானும் என்னுடைய தந்தையும் கரூர்ல இருந்து பஸ்ல வந்து இறங்கணும். அதன் பிறகு காந்திபுரத்துல இருந்து ஒரு டவுன் பஸ்ஸை பிடிச்சு பீலமேட்டுக்கு அந்த 2 ட்ரங்க் பெட்டி எடுத்துட்டு பீலமேட்டுக்கு போனோம். முதலாக நான் கோயம்புத்தூரை பார்த்தது 2002 ஏப்ரல் மே மாசம். பிஎம்ஜி கல்லூரியிலே படிக்க ஆரம்பித்த பொழுது 5 ஆண்டுகள் அங்கு படித்தேன். ஒரு நாளும் கோயம்புத்தூரின் மீது அன்பும் பாசமும் அதிகமாக கொண்டிருந்ததை தவிர ஒரு நாளும் கூட குறையும். யார் வந்தாலும் கூட அரவணைக்கக்கூடிய ஒரு ஊர். யார் கடினமாக வேலை செய்கின்றார்களோ கோயம்புத்தூர்ல அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது இயற்கையினுடைய இயற்கை. எந்த ஊரிலிருந்து யார் வந்து எந்த தொழிற்சாலை ஆரம்பித்தாலும் கூட கடினமான உழைப்புக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கோயம்புத்தூர். அதை 22 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறேன். அதன் பிறகு கோயம்புத்தூரை சார்ந்த, கோயம்புத்தூர்ல பிறந்து வாழ்ந்த ஒரு பெண்மணியை என்னுடைய மனைவியாக நான் திருமணம் கூட நாங்கள் இருவரும் செய்து கொண்டோம் 2011-12. தொடர்ந்து கோயம்புத்தூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனாக நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது, இன்னைக்கு கோயம்புத்தூரை ரீசார்ஜ் பண்ணுவாங்க. கோயம்புத்தூர் has to be recharged. நம்முடைய பழைய பெருமை, பழைய புகழ் எப்படி இருந்த கோயம்புத்தூர் ஒரு காலத்தில் சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு அதே கோயம்புத்தூர் நகரத்தை நாம திரும்பி பார்க்கிறோம் அப்படின்னா அந்த கோயம்புத்தூர் தன்னுடைய பொலிவை இழந்து நிற்கிறது. இது எல்லோருமே ஏற்றுக்கலாம். எங்கே பார்த்தாலும் கூட சம்பந்தமே இல்லாம ஒரு கமிஷன் கிடைக்குது அப்படிங்கறதுக்காக கோயம்புத்தூர்ல பாலம் கட்டுறாங்க. எதுக்கு கட்டுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த பாலத்துக்கு இருக்கிற ரோடு பாத்தீங்கன்னா அது குண்டு குழியுமா இருக்கு. மெயின் ரோட்டை தாண்டி ஒரு அவினாசியோ திருச்சி ரோட்டை தாண்டி உள்ள நீங்க எட்டி பார்த்தீங்கன்னா எந்த அடிப்படை வசதியும் கூட என்னை எட்டி பார்க்கலாம். இதை எல்லாம் மாத்திரங்கையும் தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் எல்லோருக்கும் ஏதோ விதத்துல பிரச்சனை இருக்கு. ஆனா ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய எம்பி நீங்க பாருங்க, இத்தனை காலமாக வளர்ச்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒரு சகோதரர், ஒரு பெரியவர் எம்பியா இருந்தாங்க. எது வந்தாலும் கூட வளர்ச்சி வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மனநிலை. எது வந்தாலும் வளர்ச்சி வேண்டாம், எங்களுக்கு ஹைவே வேண்டாம், 6-வே எக்ஸ்பான்ஷன் ஹைவே வேண்டாம், கோயம்புத்தூருக்குள்ள வளர்ச்சி வேண்டாம், கோயம்புத்தூருக்குள்ள தொழிற்சாலைகள் வேண்டாம், அல்லது மத்திய அரசு கிட்ட போய் இணக்கமாக பேசி கோயம்புத்தூருக்கு அடுத்த கட்ட தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கான முயற்சி எதுவுமே எடுக்கிறது. அதனால்தான் இந்தியா வளர்ந்தாலும் கூட, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருநகரங்கள் வளர்ந்தாலும் கூட கோயம்புத்தூர் இன்னும் அதிகமாக வளர முடியும் என்று நம்முடைய 5 ஆண்டுகள்ல நாம் காட்ட இருக்கின்றோம். 2024 வரை கோயம்புத்தூருடைய வளர்ச்சி மட்டுமே நம்முடைய தலையாய நோக்கமாக இருக்கும். கோயம்புத்தூருடைய வளர்ச்சி மட்டுமே நம்முடைய ஒற்றை கருத்து. அந்த வளர்ச்சிங்கிறது எல்லோரையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த வளர்ச்சி. ஐயா, இன்னைக்கு ஒரு பூனே போங்க, ஒரு சண்டிகர் போங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நகரத்துக்கு போங்க, அந்த வளர்ச்சிங்கிறது எப்படி இருக்குன்னா ஐயா, அந்த நகரத்திற்குள்ள வளர்ச்சி இருக்கும். அடிப்படை கட்டமைப்பு, ஒரு சுகாதாரமான காத்து இருக்கணும், சுத்தமான காத்து இருக்கணும், ரோடு சிறப்பா இருக்கணும், குடிக்கிற தண்ணி எந்தவித மாசம் இல்லாம தண்ணி இருக்கணும், அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய குளங்கள் யாருமே ஆக்கிரமிப்பாக அந்த குளத்துல தண்ணீர் தேங்கி இருக்க வேண்டும். வறட்சி காலம் என்பதை அந்த ஊர் பார்க்கக்கூடாது. மழை வந்தாலும் கூட அந்த குளங்கள் அந்த தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய சக்தி இருக்கணும். அந்த ஊருக்கு தேவையான ஒரு மெட்ரோ இருக்கணும். காரெல்லாம் அதிகமா போறதை குறைக்கணும், மக்கள் மெட்ரோ பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். அந்த ஊர்ல டிராபிக் கன்ஜெஷன் இல்லாம மக்கள் நிம்மதியாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். இது ஒரு பகுதி கையா. ஒரு மனிதன் வாழும் பொழுது நிம்மதியாக வாழுவதற்கு தேவையான பகுதி முதல் பகுதி. நிம்மதியா வாழும், தண்ணியா இருக்கலாம், காத்தா இருக்கலாம். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போகும் பொழுது அவர்கள் ஆரோக்கியமாக சென்று வருவது ஒரு பகுதி கையா. இரண்டாவது, அந்த மனிதன் நன்றாக வாழ்வதற்கு வேலை வாய்ப்புகள் இருக்கணும், தொழிற்சாலைகள் நன்றாக இருக்கணும், வேலை இல்லாம யாரும் இருக்கக்கூடாது, புதிய புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும். மத்திய அரசு அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ட்ட எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது இரண்டாவது. இது இரண்டாவது கையா. முதல்ல வந்து வாழ்றது, இரண்டாவது நன்றாக வாழ்வது, மூன்றாவது நன்றாக வாழ்வதை தாண்டி நிம்மதியாக வாழ்வது. இந்த மூன்றும் ஒரு நகரத்தில் இருக்கு. நிம்மதி என்னங்க? ஒரு தாய்மார் இருக்கிறீங்க, உங்க குழந்தைய கூட்டிக்கிட்டு நல்ல ஒரு பார்க்குக்குள்ள நீங்க போயிட்டு வரணும், நிம்மதியா ஒரு 1 மணி நேரம். அல்லது பெரியவங்க இருக்கிறீங்க, காலைல வாக்கிங் போறதுக்கு நல்ல ஒரு இடம் இருக்கணும், அல்லது நல்ல
வனங்களை உள்ளே உருவாக்கும் பொழுது, நல்ல மரங்களை உள்ளே உருவாக்கும் பொழுது அந்த நகரத்திற்கு ஒரு பொலிவும், அந்த நகரத்தில் உருவாகக்கூடிய அந்த டெம்பரேச்சரை, தட்பவெப்ப நிலையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சாமர்த்தியமும் நாமளே உருவாக்கும். அதனால் கோயம்புத்தூர் வளர்ச்சியை நம்ம மூணா பார்க்கிறோம் ஐயா. நீங்க யாருகிட்ட பேசினாலும் கூட, எந்த வீட்டுக்கு நீங்கள் படியேறி இறங்கி மக்கள்கிட்ட பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் கேட்கும் பொழுது கோயம்புத்தூருடைய வளர்ச்சி நாம் மூன்றாக பார்க்கின்றோம். முதல் படி வளர்ச்சி, வாழ வேண்டும். இரண்டாவது படி வளர்ச்சி, நிம்மதியாக வாழ வேண்டும். மூன்றாவது படி வளர்ச்சி, நிம்மதி என்பதை தாண்டி சந்தோஷமாக வாழ வேண்டும். இந்த மூன்றையும் நாம் உருவாக்க. அதனால் நம்ம தெய்வப்படுத்தும். நாம் இங்கே பாரதிய ஜனதா கட்சி ஒரு வேட்பாளராக நம்முடைய அரசு அங்கே இருப்பது, கோயம்புத்தூருக்கு இன்னும் அதிகமா பாடத்தை கட்டுறோம், கோயம்புத்தூருக்கு இன்னும் அதிகமா ரோடு போடுறோம், கோயம்புத்தூருக்கு 6 லேன் எக்ஸ்பிரஸ் வே உருவாக்குறோம். அது ஒரு பகுதி தானே. அது நாம் செய்யக்கூடிய வேலையில 10% மட்டும்தான். கோயம்புத்தூருக்கு தொழிற்சாலைகளை ஆதரித்து நிற்கின்றோம், வேலை வாய்ப்பை உருவாக்கின்றோம். அது இன்னொரு 20%. கோயம்புத்தூருக்கு பார்க் கொண்டு வர்றோம். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை என்னவோ பால்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொடுத்தும் கூட இந்த சிட்டி ஸ்மார்ட் ஆகல, நமக்கு தெரியும். அதை சரிப்படுத்துறோம். மறுபடியும் தேவை என்றால் இன்னும் ஒரு 1000 கோடி ரூபாய் கொண்டு வந்து இந்த நகரத்தை பொலிவுபடுத்துறோம். அதை 20%, அதுவும் 20%. அதை தாண்டி நாம் செய்ய வேண்டிய வேலை, மக்கள் சந்தோஷமா ஒரு ஸ்கேட்டிங் ரிங்கு, குழந்தைகளுக்கு விளையாட்டு மைதானம், ஒரு இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி. இன்னைக்கு யூபி எல்லாம் பாருங்க, கான்பூர், பிரயாக்ராஜ் எங்க போனாலும் கூட ஒரு ஸ்போர்ட்ஸ் சிட்டியை உருவாக்கணும். ஐயா, நாம சம்பாதிச்சிட்டோம். இங்க யாருமே சாப்பாட்டுக்காக நம்ம கஷ்டப்படணும். சாப்பாடு என்பது நம்முடைய உழைப்புல வந்துருச்சு. ஆனா நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மாநகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா வசதிகளும் நம்முடைய குழந்தைக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், அடுத்த தலைமுறை அரசியலை கொண்டு வரும். அதனால்தான் நம்ம விமான நிலையத்தில் பத்திரிகை நண்பர்கள் கேட்டாங்கன்னா, உங்க போட்டி யாரு? நான் சொன்னேன், எங்க போட்டி யாரு அப்படின்னு இல்லைங்க. எங்க போட்டி இந்த வேட்பாளர் இல்லை, இந்த வேட்பாளர் போட்டி கிடையாது. கோயம்புத்தூரை பொறுத்தவரை 2 விதமான போட்டி. ஒன்று, இத்தனை காலமாக யார் ஆண்டார்களோ, ஆண்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய தவறான அரசியலை சரி செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய முதல் போட்டி. இரண்டாவது, எங்களுக்குள்ள நாங்கள் போட்டி போட்டுக்கொண்டு கோயம்புத்தூர் நகரத்தை வளர்த்த வேண்டும் என்று நினைக்கின்றோம். அது இரண்டாவது போட்டி. ஆனால் தயவு செய்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள எங்களை குறுக்கி ஏதோ அரசியல் கட்சி போட்டி போடுறாங்க, 3 பேர் நிற்கிறாங்க, அதுல ஒருத்தர் போடுங்க, அந்த சின்ன விளையாட்டுக்கெல்லாம் நம்ம வரலைங்க. அந்த சின்ன வட்டத்துக்குள்ள அடைவதற்கு நாம் வர வேண்டும். கோயம்புத்தூர் நகரத்தை தலைகீழாக மாற்றி ஒரு வளர்ச்சி நகரமாக மாற்றி காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை பேர் நம்ம நேரத்தை கொடுத்து கவுண்டபாளையத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் எல்லோருமே நம்முடைய பூத் அளவில் அடிமட்டத்தில் வேலை செய்யக்கூடிய தலைவர்கள் இருக்கோம். உங்களுக்கு தெரியும், எல்லாம் தொழிற்சாலை வச்சிருக்கிறீங்க, சாதாரண நபர்கள் நீங்க இல்லை. எல்லோரும் ஒரு வேலை பார்க்குறீங்க, ஒரு கடை வச்சிருக்கீங்க, அல்ல ஒரு இடத்துல வேலைக்கு போறீங்க. அப்படி இருந்தும் கூட இந்த தேர்தலுக்கு ஒரு கடைகோடி தொண்டனாக, ஒரு தேர்தல் ஊழியனாக எல்லா வீட்டிலும் நான் ஏறி இறங்கி வாக்கு சேகரிக்க போகின்றேன். அடுத்த 25 நாட்கள் இந்த வேலையை மட்டுமே நான் செய்ய போகின்றேன் என்று வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும்தான் இந்த அரங்கத்தில். ஆனால் சகோதர சகோதரிகளே, நம்ம கோவில், நம்ம ஊர் முன்னேற வேண்டும். கோயம்புத்தூர் எப்படி 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மேக்னெட் போனோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் கோயம்புத்தூரை நோக்கி அது வரவழைத்ததோ, மறுபடியும் அதை நாம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு கோயம்புத்தூருக்கு உள்கட்டமைப்பு, வசதி வாய்ப்பு, நிம்மதியாக வாழ்வதற்கு, சந்தோஷமாக வாழ்வதற்கு எல்லா திட்டங்களையும் நாம் கொண்டு வர வேண்டிய கட்டாயம். அதனால யாராச்சும் உங்ககிட்ட உங்க வேட்பாளர் என்ன செய்ய போறாங்கன்னா இதை நீங்க சொல்லணும். எங்க வேட்பாளர் ஏதோ குடிநீர் கொடுக்கறக்கோ, ஒரு ரோடு போடுறக்கோ, ஒரு பில்டிங் கட்டுறக்கோ, ஒரு பிரிட்ஜ் கட்டுறக்கோ எங்க வேட்பாளர் வரலை. அதையும் செய்து நீங்கள் நன்றாக வாழுவதற்கான ஒரு நகரத்தை உருவாக்கி, அதையும் செய்து நீங்கள் சந்தோஷமாக வாழுவதற்கான ஒரு நகரத்தையும் உருவாக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய வேட்பாளர் களத்தில் இருக்கின்றார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டும். இதுதான் நம்முடைய விஷயம். இரண்டாவது, நான் எந்த கட்சியும் தரைகுறவாகவோ தவறாகவோ கட்சியினுடைய வேட்பாளர் நான் பேசுறேன். கோயம்புத்தூர் மக்கள்னா நம்ம லாஜிக்கலா சிந்திக்கக்கூடியவங்க, அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் வைக்கிறேன். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரப்போகிறது என்பது உண்மை. கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக உங்கள் முன்னால் உங்களுடைய அன்பை பெற்று நின்று கொண்டிருக்கக்கூடிய நான் கோயம்புத்தூருக்கும் மோடி அவர்களுக்கும் ஹாட்லைனாக இருப்பேன் என்பது உங்களுக்கு தெரியும். ஹாட்லைன், நீங்க மோடியை சந்திக்க வேண்டும், மோடி அவர்கள் எடுத்துட்டு போனோம், மத்திய அரசுல வேலை வாங்கணும்னா இந்த அண்ணாமலை என்கின்ற ஒற்றை பட்டன் நீங்க அமுத்தணும். எங்கேயும் யாரும் போகணும். அண்ணாமலையை பிடிச்சு இன்னொருத்தரை பிடிச்சு
அவரை பிடிச்சு மத்திய அமைச்சரை பிடிச்சு அவரை பிடிச்சு வேலை வாங்கலாம். அண்ணாமலை என்கின்ற ஒற்றை பட்டனை ஹாட்ல நீங்க அனுப்பிச்சா போதும். உங்களுக்கு இந்தியாவில் டெல்லியில எந்த வேலை வேண்டுமானாலும் கோயம்புத்தூர் நடக்கும் என்கின்ற நம்பிக்கையை நீங்க கொடுக்கணும். அது என்னுடைய வேண்டுகோள். அதனால்தான் மோடி அவர்களுடைய உத்தரவின் பேரில் நான் உங்களுடைய வேட்பாளராக களமிறங்கியிருக்கின்றேன். கோயம்புத்தூரை மாற்றி பார்க்க வேண்டும். தமிழகத்தில் நம்முடைய வேட்பாளர்கள் என்ன இடத்துல யாரெல்லாம் போட்டி போடுறாங்களோ நம்முடைய வேட்பாளர்கள் அதை மாற்றி காட்டுவாங்க. அப்பதான் 2026 நாம் சட்டமன்ற தேர்தலுக்கு வரும்போது மக்கள் கேட்பாங்க, என்ன செஞ்சிருக்கீங்க, எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும், எதற்காக நீங்க ஆட்சிக்கு வரணும், 70 ஆண்டு காலமாக ஆண்டவர்கள் ஆளுகின்றவர்கள் வேண்டாம் என்று உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால் என்ன செஞ்சீங்க, அதை இந்த 700 நாட்கள்ல நாம் செய்ய வேண்டும் சொல்லுவோம். அதனால் ஏதாவது அண்ணாமலை எம்பி ஆயிட்டாரு, அண்ணாமலை டெல்லி போயிட்டாரு, இல்லை. அண்ணாமலை எம்பி ஆகி இங்கே அடுத்த 700 நாட்கள் வேலை செய்து எங்களால் மாற்றி காட்ட முடியும் என்று காட்டி 2026 தமிழகத்தில் நம்முடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும். அது நடக்க வேண்டும் என்றால் நாம பாராளுமன்ற உறுப்பினராகி வேலை செய்து மக்களுக்கு காட்டணும். 700 நாட்கள் மக்கள் நம்ம வேலையை பார்க்கணும். இவ்வளவு செய்ய முடியுமா? அப்ப இவங்க கையில் அதிகாரம் இருந்தா இன்னும் 234 தொகுதிக்கு எவ்வளவு செய்வார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக மட்டும்தான் நான் இங்கே வேட்பாளராக வந்திருக்கின்றோம். தவிர ஒரு பதவிக்காக, ஒரு பெருமைக்காக, ஒரு கேபினட் மந்திரி ஆகுவதற்காக கண்டிப்பா வரல. இங்க வந்திருப்பது உங்களுடைய அன்புக்காக, இங்கே வந்திருப்பது நம்முடைய தொண்டர்களுக்காக இங்கே இருப்பது. ஒரு ஊரை மாற்றி காட்டினார், ஒரு ஊரை மாற்றி காட்டினால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நம்பிக்கை வரும். அதிகாரமே இல்லாம மத்திய அரசு மூலமாக மாற்றி காட்டுறாங்க. 2026 என்னுடைய கனவு எல்லாம் தமிழகத்திலே அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அதிகார, அதான் நம்முடைய கனவு. ஆனா அது நடக்கணும். நாங்க 2024 நடக்கணும். இது ரெண்டும். ஏன்னா ஒரு பக்கம் கரண்ட ஜெனரேட் பண்ணீங்கன்னா தான் சுவிட்ச் போட்டா வீட்டுல பல்ப் எரியும். 2026 வீட்டுல சுவிட்ச் போட்டா பல்ப் எரியுது. ஆனா 2024 கரண்ட ஜெனரேட் பண்ணும். அதனால நீங்க ரெண்டையும் குழப்பிடக்கூடாது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி அடுத்த 700 நாட்கள் கடுமையாக இங்கே இருந்து உழைக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற தொகுதியும் நம்ம பக்கம் வரணும். மக்கள் நம்முடைய வளர்ச்சி திட்டம் உழைப்பின் மூலமாக நம்ம கூட வரும். இதனால்தான் நான் கேட்கிறேன், நம்ம போட்டி ஒரு வேட்பாளர்கிட்ட நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, நம்ம போட்டி வேட்பாளர்கிட்ட கிடையாது. வேட்பாளர் 3 பேர் சண்டை போட்டுட்டு நீங்க யாரு அந்த மாதிரி போட்டி கிடையாது. இது ஒரு வித்தியாசமான சரித்திர போட்டி. இந்த போட்டி தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக அடுத்த 700 நாட்கள் கோயம்புத்தூரை எப்படி மாற்றி காட்டப் போகின்றோம் என்று வரைபடத்தோடு நாம் கிளம்பிறங்கி இருக்கின்றோம். சொல்லுவோம். இதையும் மக்கள் கண்டிப்பாக. 3வது, இன்னைக்கு நமக்கு தெரியும், இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே சொல்றாங்க கோயம்புத்தூர் எங்க கோட்டை, இன்னொரு கட்சி இல்லைங்க, கோயம்புத்தூர் எங்களுடைய புதிய கோட்டை எங்க கட்சி, இன்னொருத்தர் இல்லைங்க எங்க பழைய கோட்டை இன்னொரு கட்சி. ஐயா, நாம் இங்கே கோட்டை எல்லாம் தகர்ப்பதற்கோ கோட்டையிலே ஓட்டை போடுவதற்கு நம்ம வரணும். மக்களுடைய மனதை வெல்வதற்காக நம்முடைய கோட்டை அதை ஓட்டை போடுவதற்கு இங்க யாரும் வரலைங்க. நம்முடைய தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய சண்டை யாரோடு, நாம் பொதுமக்கள்கிட்ட என்ன பேச போறோம், நம்முடைய வேட்பாளரை எப்படி கொண்டு போய் சேர்த்த போறோம். நாம் இங்கே வந்திருப்பது ஒரு அரசியல் கட்சியில போட்டி இல்ல உங்களை விட அதிகமா நாங்கள் ஓட்டு வாங்கி காட்டுவோம். ஐயா, நம்ம சவால் அது இல்லை. இன்னைக்கு மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள், மோடி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். மக்கள் தெளிவா இருக்கிறாங்க, கோயம்புத்தூர் வளரும். மக்கள் தெளிவா இருக்கிறாங்க, நேரடியா மத்திய அரசு கிட்ட பேசுற ஒரு சகோதரி இருக்கு. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க, நாங்க ஒரு பெட்டிஷன் எழுதிட்டு 1 மாசம் 2 மாசம் காத்திருக்க கூடாது. பெட்டிஷன் கொடுத்தவுடன் ஹாட்லைன்ல வேலை நடக்கும். இதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. மக்கள்கிட்ட வேற எந்த எதிர்பார்ப்பு இல்லை. அதை பூர்த்தி செய்வதற்காக, அவருடைய மனதை வெல்வதற்காக மட்டும் நாம் இருப்போம். ஆனால் நீங்களும் இதிலே தெளிவாக இருக்க வேண்டும். மற்ற வேட்பாளர்கள் ஜெயிச்சாங்கன்னா என்ன நமக்கு தெரியும்? ஒரு 543 ஒருத்தர் பார்லிமெண்ட் கேன்டீன் பயன்படுத்துவாங்க. 12 முறை ஒரு ஏர் இந்தியா பிளேன்ல டெல்லி போயிட்டு திரும்ப வருவாங்க. அந்த கட்சி கூட்டம் போட்டா 10 MP 11 இருப்பாங்க. அது எதுக்கு எடுத்தாலும் எல்லா கட்சி சொல்றாங்க. MP வேட்பாளரே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அவர்களுடைய சாதனை, கட்சியினுடைய சாதனை சொல்லாம என் பக்கத்துல பெரிய ஆள் இருக்காருல கோயம்புத்தூர்காரர் அவரு கோட்டை, இன்னொருத்தர் இந்த பெரிய ஆள் இருக்காருல இவரு கோட்டை, இவங்கள இல்ல சேலத்துல ஒரு பெரியவர் இருக்காருல அவரு கோட்டை, அவங்கள இல்ல அங்க ஒருத்தர் பெரியவர் இருக்காருல அவரு கோட்டை.
அவங்க கையில மக்கள் பெட்டிஷன் கொடுத்தாலும் கூட ஒரு பெரியவரை போய் பாரு, சேலத்துல இருக்கிறவரை பாரு, கோயம்புத்தூர்ல இருக்கிறவரை பாருன்னு தான் அவங்களுடைய அரசியல். நம்மளுக்கு அப்படி இல்லை. நேரடியாக மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் வந்திருக்கின்றோம். இதை மக்கள்கிட்ட நீங்க தெள்ள தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை முன்வைக்கிறோம். அதே நேரத்தில் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வெற்றி என்பது நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட். இல்ல வெற்றி பெற்றாச்சு, எந்த ஒரு தேர்தலும் அந்த மனநிலையை நம்ம சந்திக்க கூடாது. நம்முடைய வெற்றி என்பது கடுமையான உழைப்பின் மூலமாக நமக்கு கிடைக்கும். ஒருவரையும் சந்திக்கும். யாரும் கூட எல்லாருக்கும் தெரியும், பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளர் எல்லோரையும் சென்று சந்திப்பது கஷ்டம். அது மக்களும் புரிஞ்சுக்குவாங்க. ஒரு பாராளுமன்ற தேர்தல் மக்கள் எதிர்பார்ப்பு என்னன்னா, என்னைய பார்த்து நீங்க பேசி ஏன் ஓட்டு போடணும் 2 காரணம் சொன்னீங்கன்னா போதும். இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதை நீங்கள் செய்யணும். அதுக்கு அடிப்படையில் நம்முடைய கவுண்டபாளையத்தில் இருக்கக்கூடிய பூத், இங்கே நம்முடைய தலைவர்கள் இருக்கிறாங்க. அடிமட்டத்தில் பூத் அளவில் ஒரு பூத்துக்கு ஒரு 400 வீடு வச்சுக்கோங்க, ஒரு 200-250 வீடு வச்சுக்கங்க. ஏன்னா இப்ப எல்லாமே 1000 ஓட்டு கொண்டு வந்தாச்சு. 1000 ஓட்டுக்கு மேல எந்த பூத்து இல்லைங்க. 1000 ஓட்டுக்கு மேல போனா அதை பூத்துன்னு பக்கத்திலேயே ஓபன் பண்ணிடலாம். 1000 ஓட்டு தானே இருக்கு. சில இடத்துல 1000 1001 இருக்கு. நமக்கு இருப்பது 250 வீடு, 300 வீடு, அல்லது ரொம்ப அபார்ட்மெண்ட் மாதிரி 2 பேர் இருக்காங்கன்னா 350 வீடு. நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது, நீங்க எந்த பொறுப்புல இருந்தாலும், நான் ஒன்றிய தலைவர், நான் பூத்தினுடைய தலைவர், நான் பூத்தினுடைய பொறுப்பாளர், நான் பூத்துல வேலை பார்க்கிறேன். நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் கூட என்னுடைய அன்பான வேண்டுகோள், தினமும் நீங்க ஒரு 50 வீடு நாச்சு போயிட்டு வர. ஒருவரும் கூட என்னுடைய எதிர்பார்ப்பு, நம்ம என்ன பொறுப்புல இருந்தாலும் கூட, ஆனா இந்த கவுண்டபாளையம் சட்டமன்ற தொகுதியில தினமும் நான் 50 வீடு. அதுக்கு எனக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகலாம். அது காலையில கொஞ்ச நேரம் நான் பிரிச்சுக்கிறேன், சாயந்தரம் கொஞ்ச நேரம் நான் பிரிச்சுக்கிறேன். காரணம், இங்கே வேட்பாளர் நீங்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து பெற்றார்கள். உங்களுடைய முகமாக மட்டும்தான் நான் உங்களுடைய முகமாக மட்டும்தான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் சகோதர சகோதரிகளே. அதனால் என்னுடைய அன்பான வேண்டுதல், நீங்க வீடு ஏறி இறங்கும், எதுக்கும் நீங்க பயப்படாது. நாம் தெளிவாக இருக்கின்றோம். இந்த தேர்தலை பொறுத்தவரை ஓட்டுக்கு பணம் கொடுத்து நாம் சந்திக்க போவது கிடையாது. மிக மிக தெளிவாக இருக்கின்றோம். நாம் மக்கள்கிட்ட போறோம், உண்மையை பேசுறோம், மாற்று அரசியலை கொண்டு போய் சேர்த்துறோங்க. கோயம்புத்தூருடைய வளர்ச்சி குறிக்கோளா வைக்கிறோம். ஒரு பணம் கொடுத்து ஒரு வாக்காளரை, ஒரு மனிதனை கொச்சைப்படுத்த நான் விரும்பவில்லை, நீங்கள் விரும்பவில்லை. நான் யாரும் கிடையாது. பிரின்சிபல்ஸ் தான். கோயம்புத்தூர்ல இலவசங்கள், கிஃப்ட், அது எப்ப கரூர்காரரு செந்தில் பாலாஜி வந்தாரோ அப்பவே இந்த இலவசங்கள்லாம் கோயம்புத்தூர்ல உள்ள வர ஆரம்பிச்சு. ஆனா மக்கள் அதை நிராகரிப்பார்கள் என்று நமக்கு தெரியும். கொலுசு, இந்த 100 ரூபா டப்பா, இந்த டிஃபன் பாக்ஸ் அடுக்கடுக்கா, அல்லது என்ன பணத்தை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம். 100 கோடி 500 கோடி செலவு பண்ணலாம். எவ்வளவு செலவு செய்தாலும் கூட நாம் நம்முடைய தன்மையை இழந்து விடக்கூடாது. நம்ம தன்மை மக்களை சந்திப்பது மட்டும்தான் நம்முடைய கடமை. எதரை பற்றியும் நீங்க பயன்படாது. டெய்லி நீங்க தூங்குறதுக்கு பின்னாடி 50 வீட்டுக்கு போயிட்டு வந்துக்கலாம். இதான் உங்களுடைய கோல். காலையில போங்க, மத்தியானம் போங்க, சாயந்தரம் போங்க. ஆனா இந்த சட்டமன்றத்துக்குள்ள போங்க. அல்லது உங்க மொபைல் போன் நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா கவுண்டபாளையத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க. ஒரு போன், கார்ல போறீங்க, ஒரு 10 நிமிஷம் கார்ல சும்மா இருக்கீங்க, அல்லது பஸ்ல போறீங்க, அல்லது ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்க, அல்லது ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீயா இருக்கும் பொழுது ஒரு 10 பேருக்கு போன் பண்ணி அண்ணே ஓட்டு போடுங்க. அவர்களாகவே தயவு செஞ்சு எனக்கு போனே பண்ணாதீங்க, நீங்க போன் பண்ணீங்கன்னா நீ பிரச்சனை ஆயிரும் சொல்ற வரைக்கும் போன் பண்ணுங்க. ஏன்னா எதிர்பார்க்க நாம் கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம். நாம் அவங்ககிட்ட கேட்கணும். அப்பதான் அந்த நம்பிக்கை வரும். ஒரு வேட்பாளருக்கும் ஒரு வாக்காளருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி ரொம்ப பெரியது. அதுவும் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் 21 லட்சம் பேர் இருக்கும் பொழுது அது ரொம்ப பெரிய இடைவெளி. அந்த இடைவெளியில நீங்க தான் அந்த நம்பிக்கை. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. பாராளுமன்ற தேர்தலில் இந்த இடைவெளி என்பது நீங்கள் தான் நம்பிக்கையாக, நான் இருக்கேன், எங்க அண்ணாமலை அண்ணா இருக்காங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன், நான் உங்களுக்காக இருக்கேன், எதா இருந்தாலும் நீங்க எனக்கு போன் பண்ணுங்க அப்படிங்கிற உரிமையோடு நீங்கள் வாக்கு செய்யணும். உரிமையோடு. ஏன்னா அதான் இடைவெளியை குறைக்கும். இந்த இடைவெளியை குறைக்கக்கூடியது உங்களுடைய உரிமையாக நீங்கள் பேசுறது. நான் என்ன எங்க அண்ணாமலை நான் கேட்பேன், சொல்லியிருக்கேன், சட்டையை பிடிச்சி நான் செய்ய சொல்றேன். அந்த உரிமையை நான் உங்களை எதிர்பார்க்கிறேன். எங்க அண்ணன் கிட்ட நான் போய் கேட்பேன், சட்டை போட்டு வாங்கி கொடுப்பேன். மக்கள் அந்த உரிமையை உங்களை எதிர்பார்க்கணும், நீங்கள் அந்த உரிமையை எதிர்பார்க்கணும். அதனால் அன்பார்ந்த வேண்டுகோள், அடுத்த 25 நாள் நீங்க செல்போன்ல போன் பண்ணுங்க, வீடு ஏறி இறங்குங்க, மக்களை சந்திங்க, நம்ம எதற்காக நிற்கின்றோம் என்று சொல்லுங்க.
எப்படிப்பட்ட மாற்றத்தை கோயம்புத்தூர்ல நாம் கொடுக்க முடியும் என்பதை சொல்லுங்க. மறுபடியும் நாம் சந்திப்போமா எனக்கு தெரியாது. தேர்தல் களத்துல சந்திப்போம், ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம், கவுண்டபாளையம் பக்கம் வாக்கு சேகரிக்க வரும் பொழுதே கூட நீங்க வருவீங்க. ஆனால் நான் உங்களிடம் அன்பார்ந்த வேண்டுகோள், அடுத்த 25 நாட்கள் இதுதான் நம்முடைய கடைசி சந்திப்பாக நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைக்கிறோம். நீங்க எதிர்பார்க்கலாம், நேரம் இருக்கும், வர்றோம், பார்க்கிறோம், உங்களோட போறோம். ஆனா திரும்ப நீங்கள் தான் இன்றிலிருந்து வேட்பாளர் என்கின்ற தன்மையோடு நீங்க திரும்ப நம்ம சந்திப்போம். மகிழ்ச்சி, கண்டிப்பா நம்ம பார்க்கணும். ஆனா 25 நாட்களும் அண்ணாமலையான என் பகுதிக்கு வரல, என் தெருவுக்கு வரல, என் பூத்துக்கு வரல, நான் வசிக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்டுக்கு வரல, ஆனால் நான் அதை பார்த்துக் கொள்கிறேன் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் உங்களுடைய தைரியமான 50 வீடு நான் பார்த்தேன் டெய்லி ஏறாங்க. அப்படி என்றால் நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு சராசரியாக 7 இருந்து 8 முறை போயிட்டு வருவேன். திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண ஒரு வீட்டுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன், அதோட முடியல. அந்த மக்களுக்கு பரஸ்பரம் நம்ம மேல் நம்பிக்கை வர வேண்டும் என்றால் நீங்கள் சென்று எல்லோரையும் பார்த்து விட்டு வர வேண்டும். இதை தவிர நாம் எதுவுமே எதிர்பார்க்கணும். மக்களை சந்திங்க, மக்கள்கிட்ட பேசுங்க, மக்கள்கிட்ட போய் நம்முடைய வேட்பாளர் நம்முடைய வந்துருங்க இன்னொரு 4 நாள்ல இவிஎம் மிஷின்ல எந்த பட்டன்ல நாம இருக்க போறோம், அது எல்லாம் மக்கள்கிட்ட. அடுத்து நீங்க 25 நாட்கள்ல ஒரு முறை போகும்போது ஜெனரலா பேச சொல்றீங்க, 2வது முறை மோடியை பத்தி பேசுவீங்க, 3வது முறை என்னோட பத்தி பேசுவீங்க. கடைசியாக ஒரு 2 விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லி வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றியும் தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கிறேன். அந்த 2 விஷயம் முக்கியமான விஷயம். ஐயா, நாங்கள் உங்கள் முன்னால் ஒரு வேட்பாளராக, உங்களுடைய வேட்பாளராக தைரியமா ஒரு விஷயத்தை சொல்லுங்க. 2019 பாராளுமன்ற தேர்தல் நம்முடைய மொத்த தேர்தல் வாக்குறுதி 295. யாராச்சும் பிஜேபியினுடைய தேர்தல் வாக்குறுதி புத்தகத்தை எடுத்து நேரம் இருக்கிறவங்க கொஞ்சம் படிச்சீங்கன்னா 295 தேர்தல் வாக்குறுதி இருக்கும். ஐயா, நான் 1 மாத காலமாக எதிர்கட்சி நண்பர்களை சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 295 பூர்த்தி செய்து விட்டோம். லைன் பை லைன் ஒரு புத்தகம் வெளியிட போறோம். புத்தகம் தயாரா இருக்கு. சேலம் மாநாட்டில் மோடி ஐயா அந்த புத்தகத்தை கூட பார்த்தாங்க. ஐயா, நாம இன்னும் ஒரு படி முன்னாடி போறோம். 2014 2019 2 தேர்தலும் நாம் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி 1, வாக்குறுதி கீழே என்ன செஞ்சிருக்கோம், எப்ப செஞ்சிருக்கோம். அந்த புத்தகம் கொஞ்சம் பெரிய புத்தகமா இருக்கும். அது இமுக நம்ம கொடுத்துருவோம். ஆனால் நீங்க மக்கள்கிட்ட 2019 295 வாக்குறுதியும் 295 லைனுக்கு ஐயா 295 பாயிண்ட் நம்ம வாக்குறுதி 295 நிறைவேற்றி நீங்க நிக்கணும். அது சாதாரணமான வாக்குறுதி இல்லைங்க. 30 ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக தீர்க்க முடியாத பிரச்சனையை தீர்த்திருக்கும். மக்களுடைய வாழ்வுக்கு சம்பந்தமான அமைச்சர்களை உருவாக்கி இருக்கிறோம், திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். எல்லா விதத்திலும் அந்த வேலையை நம்ம செய்திருக்கின்றோம் சகோதர சகோதரி. அதனால நீங்க தைரியமா சொல்லுங்க, 295 வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டு 2024 பாராளுமன்ற தேர்தலை மக்கள் முன்னாடி வைக்கணும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குறுதி மாறும். அவங்க எப்படின்னாங்க, ஒரு படத்துல இந்த சூர்யாவும் நடக்கிறாங்க, சூர்யாவும் ஒரு படத்துல இந்த ரிப்பீட் அப்படிமா பாத்துருக்கீங்களா, இந்த ரிப்பீட் அப்படிமா. அல்லது இன்னொருத்தர் வந்து இந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணாம வருதுல அவங்க மேல போச்சா வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷம் பேசுவாங்க. அது மாதிரி திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி ஒரே வாக்குறுதி, அந்த நம்பரை மட்டும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 10 வாக்குறுதி வச்சு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2022 சிலிண்டர் விலை 100 ரூபாய் குறைப்போம். இப்ப 2024 எங்களுடைய எம்பி வந்தால் சிலிண்டர் விலை 500 ரூபாய் குறைப்போம். அங்கேயும் காணா இங்கேயும் காணா. உதாரணத்துக்கு 2020 நாங்க ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல் டீசல் விலைய 5 ரூபா 4 ரூபாய் குறைப்போம். 2024 அதே லைன் ஜஸ்ட் அந்த வார்த்தையை மாத்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 65 ரூபாய்க்கு பெட்ரோல். இவங்க என்னங்க நேரா துபாய்க்கு போய் ஒரு எண்ணெய் கிணறு வெட்டி அப்படியே வாய்க்கால கொண்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு நான் எந்த வாக்குறுதியுமே 2019 நம்ம கொடுக்கலீங்கம்மா. பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, கேஸ் விலை குறைப்பு என்பது நம்முடைய வாக்குறுதியில் இல்லை 2019. ஆனால் மக்களுக்கு கஷ்டம் வருது, நம்மை தாண்டி எங்கேயோ சண்டை நடக்குது. ரஷ்யா உக்ரைனும் 1 வருட காலம் தாண்டி சண்டை நடக்குது. எண்ணெய் விலை ஏறுது, மோடி உள்ள இறங்குறாங்க. போன தீபாவளிக்கு 10 ரூபாய் 7 ரூபாய் குறைச்சான். பெட்ரோல் விலையை 3 ரூபாய் குறைச்சிருக்கோம், இப்பவும் குறைச்சிருக்கோம். கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்கும். சப்சிடி 300 ரூபாய் 400 ரூபாய் மோடி சிலிண்டருக்கு, நார்மல் சிலிண்டர். கேட்காமல் இதனால் உங்களுக்கு பிரச்சனை வரும். இதனால பணவீக்கம் அதிகமாகும்.
இதனால இன்ஃபிளேஷன் வரும். தெரியும் பொழுதெல்லாம் எந்த வாக்குறுதி கொடுக்காம குறைக்கக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. நாட்டினுடைய நலன், மக்களுடைய நலன், வளர்ச்சி மூன்றையும் ஒரே வட்டத்தில் பார்க்கக்கூடிய கட்சி. ஆனா இன்னைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய தேர்தல் வாக்கு இன்னொரு கட்சி சொல்லுது, மத்திய அரசை வலியுறுத்தி 3000 ரூபாய் வாங்கி கொடுப்பாங்க. பாத்தீங்களா எப்படி பாருங்க. திமுக சொல்றாங்க பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை அவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுவும் நம்முடைய பணத்தை டைவர்ட் பண்ணி 1000 ரூபாய். திமுக எப்படி பிரச்சாரம்னா, பிஜேபி கார வந்து அந்த 1000 ரூபாய் நிறுத்திடுவான். சரிப்பா, நீ அது போல திமுக காரங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா அந்த 1000 ரூபாயை நாங்க தான் கொடுக்குறோம், நீங்க கொடுத்துருங்க, நிறுத்த மாட்டோம் என்று நான் பொதுவெளியில வாக்குறுதி. திமுக காரன் இல்ல மத்திய அரசுல மறுபடியும் மோடி ஐயா வந்தாங்கன்னா 1000 ரூபாயை நிறுத்திடுவேன் திமுக காரன் சொன்னா, நான் தைரியமா திமுக காரங்களை பார்த்து கேட்கிறேன், முதலமைச்சர் அவர்களே கேட்கிறேன். இல்ல அது பிஜேபி பணத்துலதான் நாங்க 1000 ரூபாய் கொடுக்குறோம், நீங்க ஒத்துக்க, வெளியே வந்து நாங்கள் நிறுத்த போவதில்லை. ஏன்னா இன்னும் அதிகப்படுத்தும். ஏங்க மாநில அரசு உங்க திட்டத்தை நீங்க சொன்னதை முழுமையா செயல்படுத்தாம வெறும் 30% பெண்களுக்கு டிராமாவா கொடுக்கக்கூடிய திட்டத்தை பாருங்க எப்படி பழிய போடுறாங்க. இவர்கள் 33 மாதமாக செய்த ஒரு சாதனையை காட்ட மாட்டாங்க. நாங்கள் வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோல் இருக்கு, பெண்கள் மீது குற்றம் குறைந்திருக்கு, நாங்கள் வந்த பிறகு தமிழகத்தினுடைய வளர்ச்சி பாருங்க, நாங்கள் வந்த பிறகு தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சியை பாருங்க. ஒன்னைக்கான அந்த மேனிபெஸ்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா மத்திய அரசின் மீது குற்றச்சாட்டை சுமத்தி வருது. இன்னொரு கட்சி இன்னும் ஒரு படி மேல போயிட்டாங்க. நீ என்ன 1000 ரூபாய் சொல்றது? எங்க எம்பி ஜெயிச்சா மத்திய அரசை வலியுறுத்தி 3000 ரூபாய் வாங்கி கொடுக்கணும். ஏங்க உங்க எம்பி ஜெயிச்சு ஏன் வாங்கி கொடுக்கணும்? நாங்க ஜெயிச்சு வாங்கி கொடுக்க மாட்டோமா? இது எப்படின்னா, இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஆனா ஏன்னா அவங்க எம்பி நோட் போட்டுனா எங்க எம்பி போஸ்ட்மேன் மாதிரி தபால் கார்டை கொண்டு போய் டெல்லியில கொடுப்பாரு, அதனால ஓட்டு. எங்க எம்பியே போஸ்ட் ஆபீஸ் நடத்துறாங்க, எங்க எம்பியே போஸ்ட்மேனா இருக்கிறாங்க, எங்க எம்பியே எல்லா வேலையும் செய்யும் பொழுது ஒரு போஸ்ட்மேனாக இருக்கிறதுக்கு எதற்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி போட்டு லாஜிக்கலா கேட்க உங்க நீங்க ஆட்சிக்கு வர தேர்தலா 400 எம்பிக்களை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரப்போம். அதனால அவங்களுடைய பிரச்சாரம் எல்லாம் பார்த்தா விசித்திரமாக, விந்தையாக, சிரிப்பா இருக்கு. எல்லோருக்கும் தெரியும் மோடி ஐயா வர்றாங்க. சரி, உங்களுக்கு எதுக்கு போடணும்? உங்களோட பிரதம மந்திரி வேட்பாளர் இருக்காங்களா? இல்ல பிரதம மந்திரி வேட்பாளர் உருவாங்க. ஏங்க இந்தி கூட்டத்தில் ஆல்ரெடி 20 பேர் சட்டைகளை சுத்திட்டு இருக்கிறாங்க பிரதம மந்திரி வேட்பாளர். இதுல நீங்க வேற ஒன்றாங்க. இன்னொரு கட்சி சொல்றாங்க நீங்க எதுக்கே ஓட்டு போட்டோம், நாங்கள் வந்தால் பிரதம மந்திரி வேட்பாளரை தீர்மானிப்போம். இதெல்லாம் சிரிக்கிறதா கேள்வி. தமிழ்நாட்டில் முதல் முறையாக இது போன்ற ஒரு அரசியல் பிரச்சாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் சகோதர சகோதரி. ஆனால் நம்முடைய பொதுமக்கள்கிட்ட, நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, கோயம்புத்தூருடைய வாக்காளர் பெருமக்களுக்கு மிக தெளிவாக சொல்ல வேண்டும். ஆட்சியும் நாம், மோடி அவர்கள் 3வது முறை, பாராளுமன்ற எம்பியும் அவருடைய அன்பை பெற்ற நாம், மோடி அவர்களுக்கும் கோயம்புத்தூர் மக்களுக்கும் ஒரு ஹாட்லைனாக நம்முடைய வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையை மட்டும் நீங்க கொடுங்க சகோதர சகோதரிகளே. மக்களுக்கு இந்த காமெடி எல்லாம் தேர்தல் வாக்குறுதி காமெடி, பொய் சொல்ற காமெடி, பிரதம மந்திரி வேட்பாளரை தீர்மானிப்போம் என்கின்ற புது காமெடி, அல்லது இந்தி கூட்டணியில் இத்தனை பிரதம மந்திரி வேட்பாளர் சொல்லுகின்றார்கள், அதுல நாங்கள் ஒரு முடிவு செய்வோம் என்கின்ற காமெடி. அதனால் அன்பு சகோதரர்களே, கடைசி பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்க சொல்லணும். வெற்றி நம் பக்கம் இருக்கிறது, நாம் வரப்போகின்றோம், கோயம்புத்தூர் நம் பக்கம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் மட்டும்தான் இந்த வளர்ச்சியை நாம் முழுமையாக காட்ட முடியும் என்கின்ற நம்பிக்கையை நம்முடைய வாக்காளர் பெருமக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து, கவுண்டபாளையம் சட்டப்பேரவைக்குள் இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய நிறைய நம்முடைய தலைவர்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். மாவட்டத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய மகாலட்சுமி அவர்கள், மாவட்டத்தினுடைய செயலாளர் சகோதரி இந்துமதி அவர்கள் எல்லாம் முன்னறிக்கையில் இருக்கிறாங்க. மாவட்டத்தினுடைய செயலாளர் புல்லட் சதீஷ் அவர்கள், மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் முருகேசன் அவர்கள், மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் வெள்ளியகிரி அவர்கள், மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் ராஜேந்திரன் அவர்கள், மாவட்ட செயலாளர் சகோதரி நதியா அவர்கள், அதே போல புதிய நீதி கட்சியினுடைய மாவட்டத்தினுடைய இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் பிரபு அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு தலைவர், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு தலைவர், இளம் தலைவர் நம்முடைய அசோக் ஸ்ரீநிதி இருக்கிறார், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட. நான் அவனுக்கு அடிக்கடி கேட்பேன், பிரதர் ஜெயிலில் இருக்கீங்களா வெயில் இருக்கீங்களா? அதனால் ரொம்ப சந்தோஷம். நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு இளம் தலைவர், ஒரு யங்கஸ்ட் மாவட்ட செயலாளர், நமக்கு ஆதரவாக களத்தில் நின்று நமக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அன்பு சகோதரர் அசோக் ஸ்ரீநிதி அவர்களுக்கு என்னுடைய நன்றி கிடந்த மேடையில் இருக்கக்கூடிய
பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் கோவை ராஜ் அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களுக்கு சிறந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள் மேடையில் இருக்கிறார். நமக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க போறாங்க. காரணம், அமமுக அண்ணன் பாஸ்கரன் அவர்களால் நேற்று நாங்கள் சந்திச்சு பேசணும். அவர்கள் இந்த முறை தமிழகத்துல எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம். ஒரு மாற்று அரசியலுக்கு இது அச்சாரமாக நின்று கொண்டிருக்கின்றோம். 2026 மக்கள் அதை பார்ப்பார்கள். அதனால் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தொண்டர்கள் நீங்கள் எல்லோருமே நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்களோடு மேடையில் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க இருக்கிறாங்க, அமமுக இருக்கிறாங்க, புதிய நீதி கட்சி இருக்கிறாங்க. நமக்கு யாரெல்லாம் ஆதரவு அளிக்கின்றார்களோ எல்லோரோடும் இணக்கமாக இணைந்து அவர்களை நம்மோடு அழைத்து சென்று நம்முடைய வேட்பாளர், அதாவது நான் இங்கே வெற்றி பெறுவதற்கு நீங்கள் முழுமையாக பாடுபட வேண்டும். உங்களிடம் எதிர்பார்ப்பது தினமும் 50 வீடு, தினமும் போன் கால், அடுத்த 25 நாட்கள் பல முறை நீங்கள் ஏறி இறங்கி நீங்கள் வேட்பாளராக பணி செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றி நமது, நாட்டு நமது, பாரத் மாதா கி. எல்லாரும் கொஞ்சம் உட்கார மாதிரி கேட்கிறோம். ஆனா எல்லாரும் கொஞ்சம் உட்காருங்க. நம்ம கோண்டம்பாளையம் ரொம்ப நன்றிங்க. உள்ள வந்து பெட்டர் இல்ல அப்படின்னா தெரியாது. வாங்க எல்லாரும் வாங்க, அக்கா வாங்க, அக்கா வாங்க. கம்ப்ளீட்டா ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கக்கா, வாழ்த்துக்கள். கடினமான உழைப்புக்கு நான் தலை வணங்குறேன். 25 நாள் வெற்றி வீசிருங்க, வெற்றாதீங்க. ஆமாங்கண்ணா, ஆமாங்கண்ணா. எல்லாம் நோட் பண்ணிருப்பாங்க, நோட் பண்ணிருப்பாங்க. நன்றி. சேர போடுங்க, இங்க வாங்க.